அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, மக்களின் தலைவியாக, உங்களின் தலைவியாக, நாளை எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்ற சிறந்த தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நின்று பணியாற்றுவேன். என்றென்றைக்குமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்குரிய ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருந்தது. இன்றைக்கும் நம் ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் இருந்தாலும் ஒரு நல்ல தீர்க்கமான ஒரு நல்ல திட்டமாக வடிவமைத்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்குரிய முழு முயற்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும்போது அனைத்து மக்களுக்குரிய பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்படும். அதிலும் மண் வளம், நீர்வளம், பயிர் வளம் கண்டறிதல் திட்டம் முழுமையாக்கப்பட்டு நம்மளுடைய அரசு விவசாய வேளாண்மை கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை கொண்டு இத்திட்டம் அமலாக்கம் செய்யப்படும். நம்மளுடைய விவசாய மக்களுக்குரிய அனைத்து பயிற்சி வகுப்புகளும் இம்மாணவர்களை கொண்டே நிறைவேற்றி கொடுக்கப்படும். இன்றைக்கும் புதிய ஆராய்ச்சிகள் செய்தும் அதை இன்றைக்கும் படித்துவிட்டு வெளிநாடுகளில் சென்று வேலை பார்த்து கொண்டிருக்கும் விவசாய மாணவர்களுக்கு இனி வரும் காலங்களில் நம்மளுடைய விவசாய மக்களுக்கு உதவிகரமாக, அதிலும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கும் விவசாய மக்களுக்கு மிக பிரயோஜனமான திட்டமாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையில் மட்டுமே அவர்கள் வேலை செய்யப்பட முடியும். இனிமேலும் நம்மளுடைய உழைப்புகளை எடுத்துவிட்டு நம்மளுடைய வெளிநாடு வர்த்தகத்தை மேலோங்க செய்வதற்கு இங்கிருந்து செல்பவர்கள் இனிமேல் விவசாய கல்லூரியில் படிக்க இயலாது. இத்திட்டம் முழுமையாக அமுல்படுத்தப்படும். நம்மளுடைய விவசாயமே நமக்கு மிகப்பெரிய இந்தியாவின் முதுகெலும்பாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்மளுடைய அனைத்து உழைப்புகளையும் உறிஞ்சி வெளிநாடுகளுக்கு இன்றைக்கும் நாம் விற்று கொண்டிருக்கிறோம். இது போன்ற சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும். அந்த விவசாய மாணவர்கள் முழுமையாக விவசாய மக்களுக்குரிய திட்டமாக எடுத்துரைக்க வேண்டிய அந்த கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கும் ஒரு நல்ல விவசாயமாக, தீர்க்கமான விவசாயமாக, எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாமலும் இயற்கையான விவசாயமாக கொண்டு வரப்பட வேண்டும். மக்களை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான வேலையில் நாம் இருக்கிறோம். அதற்குரிய ஒரு திட்டமாக, சிறிய முயற்சியாக இம்மாதிரியான திட்டங்களை வடிவமைத்து மாணவர்களை நம்மளுடைய எதிர்காலமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் நம் தமிழகத்துக்காக இங்கு பயின்ற மாணவர்கள் நம்மளுடைய தமிழ்நாட்டு விவசாய மக்களுக்காக வாழப்பட வேண்டும், வேலை செய்யப்பட வேண்டும். அதற்குரிய ஊதியம் கண்டிப்பாக நம்மளுடைய அரசாங்கம் அவர்களுக்கு பாதுகாவலனாக நின்று இத்திட்டம் முழுமைப்படுத்தப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.